ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தோன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அதுக்கு கீழே இருக்க காலேஜுக்கான யூஜி அண்ட் பிஜிக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. அதில் போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டா போதும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. result.unam.ac.in இதான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க பாருங்க, யூஜி பிஜி டிகிரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் நம்பரை டைப் பண்ணிட்டு கெட் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து உங்கள் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் எல்லாமே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுனா சப்ஜெக்ட் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் மார்க் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களோட எக்ஸ்டர்னல் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் உங்களுக்கான இன்டர்னல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டோட்டலான மார்க் எவ்வளோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் உங்களுடைய ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தா ஒரு சில ஷார்ட்கட் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. AAA அப்படின்னுச்சுன்னா ஆப்ஷன் அர்த்தம், பி அப்படின்னுச்சுன்னா பாஸ்ன்னு அர்த்தம், எஃப் அப்படின்னு ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா ஃபெயில்னு அர்த்தம், ஆர்ஏனா ரீஅப்பியர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரிசல்ட்டோட குறியீடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மேலே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படின்னா இதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் நீங்கள் சேவ் பிடிஎஃப் கொடுத்தா போதும், உங்களுக்கான இந்த ரிசல்ட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.